மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி, ராசியாதிபதி, பாக்கியாதிபதி ஆட்சி, திரிகோண தனஸ்தானத்தில் மிகவும் நற்கிரகங்கள் உலவுவதால் அமர்க்களம்தான். அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை எந்த வகையிலும் நீங்கள் அதை எட்டி பிடித்து விடுவீர்கள். எதிரிகள் வீழ்வார்கள். உங்களுடைய விளம்பரம், காரிய அணுகுமுறைகள், உங்களால் பிறருக்கு நன்மைகள், நீங்கள் எடுத்து செய்யும் முயற்சிகள் யாவும் பிறரை அலாதிப்படுத்திவிடும். சில ஆனந்தமான விஷயங்களை நன்கு கைக்கொண்டு அற்புதமாக சில காரியங்களை மேற்கொண்டு பிறரால் பாராட்டப்படுவீர்கள். பெண்களுக்கு ஆண்கள் மூலமாக பெரிய ஒரு திருப்பு முனைகள் ஏற்பட இருக்கின்றன. உங்களுடைய வித்தையும் விமர்சனமும் பிறர் பார்த்து ஆச்சரியப்படக்கூடும். சொந்தம், தொடர்புகள், ஆர்டர்கள், நண்பர்கள் இவர்களெல்லாம் உங்களை தேடி வந்து நல்ல பல காரியங்களை நச்சுன்னு முடித்து கொள்ள முடியும். ஜீவனம் எதுவாக இருந்த போதிலும் அதில் உங்களுக்கு சிறப்புகளே என்று கூறலாம். இந்த மாதம் 1, 2, 10, 11, 17, 18, 26, 27, 28, 29 இந்த தேதிகளில் எல்லாம் உங்களுக்கு நாம் சொன்ன இந்த அனுகூல பலன்கள் அற்புதமாக உங்களை வந்து சேரும். உங்கள் அதிர்ஷ்டங்களையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு சரியான சந்தர்ப்பமாகும். இதில் குறிப்பிடப்படாத தேதிகளில் சற்று கவனமும் பரிகாரங்களும் தேவை. இந்த ராசியில் மிருகாசீரிஷம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மச்சமுனியையும், எழுத்து WF, திசைகள் தெற்கு, பரிகாரம் துத்தி மலர்னு ஒரு மலர் இருக்குது, அந்த மலரை வணங்குவது சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரோம ரிஷி, GX எழுத்தும் தென்கிழக்கு திசையும் சாதகமே, பரிகாரம் வில்வம். புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கிருஷ்ணரை வழிபடலாம். இசர்த்து எழுத்தும் வடகிழக்கு திசையும் நன்மையே, சங்கு புஷ்பம் பரிகாரம். மிதுன ராசி, திருப்பரங்குன்றம் முருகன் கோயில். முருகன், துர்க்கை, விநாயகர், சிவன், பெருமாள் 5 பேரும் ஒன்றாக இருக்கக்கூடிய இடம். இங்கே மரிக்குழுந்து என்று சொல்வார்கள். அங்கு வடக்கு பக்கம் தவனம் என்று சொல்வார்கள். இதிலே மாலை கட்டி இந்த தெய்வங்களுக்கு போட்டு, அல்லது அறுபடை முருகன் கோவிலிலே ஏதாவது ஒரு முருகன் கோவிலிலே இந்த மரிக்குழுந்து மாலையாக சாற்ற வேண்டும். அது செவ்வாய்க்கிழமை சாற்ற வேண்டும். அப்படி சாற்றி வழிபாடு செய்து உங்களுடைய கஷ்டங்களை நீக்கி கொடுப்பதற்கு ஒரு வழி, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடுவதற்கு ஒரு வழி, அதைவிட சொன்னால் முன்னோர்களுடைய சாபங்கள் தீர்வதற்கு ஒரு வழி, எலும்பு நோய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுவதற்கு ஒரு வழி, கர்ப்பப்பை பிரச்சனையிலிருந்து தீர்வதற்கு ஒரு வழி என்று மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் இதை செய்தால் பலனடைவீர்கள்.